ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது விக்ரம்-1. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அந்த உள்நாட்டு தயாரிப்பான ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா விக்ரம்-1. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ISRO கீழ் இருக்கக்கூடிய இன்ஸ்பேஸ் நிறுவனம். ஸோ இதுக்கான ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தனியாருக்கு வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த அந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் தான் முதலாக இந்த தனியார் ராக்கெட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிராம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் 3 விதமான ராக்கெட்களுக்கு வந்து இவங்க வந்து தயாரிச்சிருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையான மறைந்த விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்களுடைய பேரான விக்ரம் அப்படிங்கிற பேரை தான் இதுக்கு வந்து சூட்டியிருக்காங்க. ஸோ 2002ஆம் ஆண்டே சோதனை முயற்சியாக விக்ரம்-S அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து இதுக்கு முன்னாடி விண்ணில வந்து செலுத்தியிருப்பாங்க. ஸோ ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலிருந்து தான் இந்த ராக்கெட்டை வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா மிஷன் ஆகமன் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் உயரம், 350 கிலோ எடை, கார்பன் கலவை பொருளால் 100% என்ஜின்கள், 3D ஸ்ட்ரக்சருடையது. இந்த ராக்கெட் கூட பார்த்தீங்கன்னா காஸ்மோ சர்வ் ஸ்பேஸ் எம்பரேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரோபோ கரங்களுடன் உடையது, விண்வெளியில் மிதக்கும் அந்த கழிவுகளை வந்து அகற்றக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்வெளி தொழில்நுட்பங்களின் செயல்களை சோதனை செய்யும் ஜெர்மனி நாட்டில் தயாரிக்கப்பட்ட கருவியும் இதனுடைய அனுப்பியிருக்காங்க. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கிய ஸ்கோப் ஆய்வுக்கலனும் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் புதிய தொழில்நுட்ப திறன்களை சோதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட கிரஹா ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய ஒரு சிறிய ஆய்வுக்கலனும் காஸ்மோஸ் டைமண்ட்ஸ் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை வைரமும் 18 கேரட் தங்கத்தில் உருவாக்கப்பட்ட சிறிய ராக்கெட்ல பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய், CV ராமன், டாக்டர் APJ அப்துல் கலாம் இவருடைய அந்த நுண்ணிய சிற்பங்களும் இந்த தனியார் ராக்கெட்டுடன் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி எழுதிய அஞ்சல் அட்டையும் இதன் மூலம் அனுப்பியிருக்காங்க. அடுத்ததான் அமரன் மகாராஜா, ராயன், கேப்டன் மில்லர் படங்களுக்கு தேசிய விருது. இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். சிறந்த இயக்குநராக அமரன் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 72வது தேசிய திரைப்பட விருதுகள் புதுதில்லியில் மத்திய இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் இது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ சிறந்த நடிகருக்கான விருது மலையாள படத்தில் நடித்த மம்மூட்டிக்கும் கார்த்திக் ஆரியனுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ராயன், மகாராஜாவில் நடித்த சாச்சனாவுக்கு சிறந்த துணை நடிகை, அதுக்கப்புறமா அனல் அரசுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது, தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் வகையில் தனுஷ் நடித்த வெளியான கேப்டன் மில்லன் படம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்ததா பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பார்லிமெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் உண்டு. பட்ஜெட் செக்ஷன், மான்சூன் செக்ஷன், அடுத்ததா வின்டர் செக்ஷன். ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மன்சூன் செக்ஷன் வந்து தொடங்க இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆர்டிகிள் 1, 2, 3 பயன்படுத்தி பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர கால சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 34 இருந்திருக்கும். அதை 38 அதிகரிக்கக்கூடிய அந்த ஆர்டினன்ஸை வந்து பிரசிடென்ட் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஒரு பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்திற்கு தான் அது வந்து செயலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா செக்ஷன் கூடுனதுக்கப்புறம் 6 வீக்ஸுக்குள்ளே என்ன செய்யணும், அதை சட்டமாக மாற்றலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அபாலிஷ் ஆயிடும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜட்ஜஸ்னுடைய எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி இதனுடைய எண்ணிக்கை வந்து 34லேருந்து 38 அதிகரிக்க போறாங்க. அதே மாதிரி தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதே தண்டனைக்குரிய குற்றமாக்கும் சட்டத்திருத்த மசோதா. ஸோ நமக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட், நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து சட்ட திருத்தம் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் மற்றும்
நேஷனல் ஃபிளாக் அதை மட்டும் அவமதிச்சாதான் இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு தண்டனை வந்து வழங்கப்படும். ஸோ இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேசிய பாடலான வந்தே மாதிரத்தை இதை அமெண்ட்மெண்ட் பண்ணி இதில் வந்து சேர்க்க இருக்காங்க. இதன் மூலம் ஸோ இந்த பாடலை அவமதித்தாலும் அதை வந்து தண்டனைக்குரிய சட்டமாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து வழங்கப்படும். அடுத்ததா 2029 மக்களவை தேர்தலில் இருந்து 33% மகளிர் இடஒதுக்கீட்டை செய்வதற்காக நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2023, அதாவது நரி வந்தன் அதிநயம் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2023 சட்ட திருத்தத்தின்படி இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலம் இந்த சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 330A, அதாவது பெண்களுக்கு 33% லோக்சபாவில் இடமளிப்பது. அதே மாதிரி ஆர்டிகல் 332A, இது 33% பெண்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இடஒதுக்கீடு வழங்குவது. அடுத்ததா 334A. ஸோ இப்படி கொண்டு வரக்கூடிய இந்த 33% அந்த ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் மற்றும் டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 334A. இது வந்து 15 இயர்ஸுக்கு வந்து அப்படி கொண்டு வரக்கூடியது 15 வருஷத்துக்கு வந்து செல்லுபடியாகும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இனி சென்சஸ் எடுத்து டீலிமிட்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ அதுக்காக இந்த 2029 தேர்தலில் முன்னாடி நமக்கு பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்திருப்பாங்க இல்லை 2011, அதன் அடிப்படையில் அந்த அதாவது தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக நமக்கு வந்து 131வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதற்கான நடைமுறைகள் ஆர்டிகல் 368 அடிப்படையில் அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கணும் 50%. அதே மாதிரி அதில் 2/3 வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த 131வது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். ஸோ தற்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து திருத்தம் பண்ண போகிறாங்க. அதாவது சென்சஸ் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடியே அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அந்த மசோதா தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததா ஜீவன் ரக்ஷா பதக் விருது பெற விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் நேஷனல் அவார்ட்ஸில் கவர் ஆகும். ஸோ மத்திய அரசினுடைய ஜீவன் ரக்ஷா பதக் இது பார்த்தீங்க அப்படின்னா நீரில் மூழ்குதல், விபத்துகள், தீ, மின்சாரம், சுரங்க விபத்துகள், நிலச்சரிவுகள், விலங்கு தாக்குதல் போன்ற உயிருக்கு ஆபத்தான அந்த சூழ்நிலைகளில் பிறனுடைய உயிரை காப்பாற்றியவர்களுக்கு வழங்கக்கூடியதான் இந்த விருதுகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வோதம் ஜீவன் ரக்ஷா பதக், உத்ம ஜீவன் ரக்ஷா பதக், ஜீவன் ரக்ஷா பதக் உள்ளிட்ட பிரிவுகள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்டை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனை பற்றி கூறுகிறது. ஸோ இந்த நெடுஞ்செழியன் மன்னன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி, அதாவது சமூகம் அறிவுடை சமூகமாக வளருவதற்கு கல்விதான் மூலாதாரம். அதே மாதிரி கல்வி ஒவ்வொரு இடத்திலும் ஆழ்ந்து படிந்துள்ளது. அதை வெளிக்கொணரும் முயற்சியில் தான் அது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணியாக பரிணமிக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த டைம்ல சங்க காலத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ கல்விக்கான தொடக்கம் கற்றல் கேட்டல் என்ற 2ஆல் அறிவு பெறுகிறது அப்படின்னு இந்த மன்னன் வந்து சங்க காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்வியினுடைய சிறப்பை வந்து எடுத்து கூறியிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்ச் பிளாக் பிரமாண்ட போர் விமான பயிற்சியில் ரஃபேல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ள பிட்ச் பிளாக் பிரமாண்ட சர்வதேச போர் விமான பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானங்கள் பங்கேற்க இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் மிக பெரும் போர் விமான பயிற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஜூலை 20 ஆகஸ்ட் 7 வரைக்கும் நடைபெறும். இதுல பங்கு பெறக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிஜி, பின்லாந்து, பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஸ்பெயின் மற்றும் 19 நாடுகள் வந்து இந்த பயிற்சியில வந்து பங்கேற்க போறாங்க. அடுத்ததா தமிழ்நாடு நாள் முதல்வர் விஜய் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஸோ நமது மாநிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1967 தான் அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற மாகாணத்திற்கு தமிழ்நாடாக பெயர் மாற்றம் பண்ண வேண்டும் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா ஜூலை 18 தான் அந்த தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டினுடைய அந்த பேரை மாற்றணும், இல்லைன்னா அதனுடைய பவுண்டரிஸை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது எல்லாமே ஆர்டிகிள் 3 அடிப்படையில் பாராளுமன்றம் தான் பண்ண முடியும்.
ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 1967ஆம் ஆண்டு இதற்கான தீர்மானத்தை இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நிறைவேற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறமா 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கும். ஸோ அந்த நாள் இல்லாமல் என்னைக்கு ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணாங்களோ அந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடு நாள் அப்படின்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி 14 பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் தின விழா. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும்னா 1956ஆம் ஆண்டு 7வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி நமக்கு ஃபெசிலி கமிஷன். ஸோ இவர் தான் மொழி அடிப்படையில் வந்து மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்த அந்த கமிஷன். ஸோ அதுக்கப்புறமா 1956ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாநிலங்கள் எல்லாமே நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 1953ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச மாநிலம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும்.